Hello everyone, இன்னைக்கு நாங்க வந்துட்டு பீட்சா பண்ண போறோம். வித்அவுட் ஓவன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு 1/2 கப் வார்ம் வாட்டர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன்ஸ் ஈஸ்ட். இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீட்சா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பீட்சா பேஸுக்கு 2 கப்ஸ் மைதா மாவு, நெக்ஸ்ட்டு சால்ட் 1 டீஸ்பூனு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் ஆயிலு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை வந்துட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு மாவு. இது நல்லா நம்ம வந்துட்டு இப்படி பண்ணி இதில் வச்சுட்டு ஒரு ஈர துணியை வந்துட்டு இது மேலே போட்டு வச்சிடலாம். 1.5 hour ஆகும் இது ரேஸ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் ஈர துணியில் நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம பீட்சா டாப்பிங்ஸுக்கு கேப்சிகம் எடுத்துருக்கிற ஒரு கேப்சிகம் அது கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பீட்சா டோ வந்துட்டு நல்லா ரேஸ் ஆயிடுச்சு. இப்போ பேஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போது இதில் பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த டோ வந்துட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் பீட்சா சாஸு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே மொசரெல்லா சீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலேயும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்னு, அப்புறம் க்ரீன் கேப்சிகம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கலாம்.
அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கின்னு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். சால்ட் பேஸ் பண்ணிட்டு ஒரு லேயர் சால்ட் போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சால்ட் ஒரு லேயர் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு க்ளோஸ் பண்ணி ப்ரீ ஹீட் ஆகட்டும். இது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீட்சா வந்துட்டு அதில் வச்சு ஒரு 15 மினிட்ஸு இதில் வச்சு குக் பண்ணிடலாம். லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ இது நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி